கேள்வி என்னன்னு கேட்டால், வட்டி வாங்குற ஒரு வீட்டில் சாப்பிடலாம் என்று சொல்கிறார்கள், வரதட்சணை வாங்குற வீட்டில் போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, ஏன் இப்படி முரண்படுறீங்க? இதுதான் கேள்வி. இது ரொம்ப விவரமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்விங்க. முதல்ல இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் தவறான முறையில் சம்பாதிக்கிறார்னு வைங்க, தவறான முறையில் சம்பாதிச்சார்னு சொன்னால் அது அவருக்குத்தான் அது தவறு. தவறான முறையில் சம்பாதிச்சவர் வீட்டில் நமக்கு அன்பளிப்பாக தந்தார்களே ஆனால் அதை வாங்கிக் கொள்வது நமக்கு தவறு கிடையாது. ஒருத்தர் வட்டி தொழில் பண்ணுறாரு, அவருக்கு வரக்கூடிய வருமானமெல்லாம் ஹராம், இதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த ஹராமான சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர் என்ன செய்கிறாரு, எனக்கு ஒரு டீ வாங்கி தர்றாரு, நான் குடிக்கலாமான்னா குடிக்கலாம். அவர் வீட்டில் வாங்க சாப்பிட்டு வருவோன்னு போய் சாப்பாடு போடுறாரு, சாப்பிடலாமான்னா சாப்பிடலாம், இது தப்பு கிடையாது என்று நம்ம சொல்லுகிறோம். இது ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அவங்க மன்னராக இருந்தாங்க, அவங்கள சுற்றி பல சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. அந்த சின்ன சின்ன ராஜாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து விடுவார்கள். குதிரையை கொடுத்து விடுவார்கள், பட்டாடை கொடுத்து விடுவார்கள். இப்படி சில பொருள்களை என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி கொள்வார்கள். அந்த மன்னர்களுடைய வருமானம் என்ன ஹலாலான வருமானமா? மன்னர்னு சொன்னாலே மக்களை கசக்கி புழிஞ்சி சுரண்டிக்கிட்டு இருக்கிறதா மன்னருடைய வருமானம். அப்போ ராஜாக்கள் கொடுத்து விட்ட அன்பளிப்புகளை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுக்கலைங்க. அவன் என்னோட சம்பாரிச்சிட்டு போகிறான், நமக்கு தர்றான், அன்பளிப்பாக தர்றான் அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டார்கள். அதே மாதிரி இப்போ ஜக்காத், இஸ்லாத்தில் ஜக்காத்துங்கிற ஒரு கடமை இருக்குது. இந்த ஜக்காத்துங்கிற கடமையை அரசாங்கம் கட்டாயமாக வசூல் பண்ணும். யார்கிட்ட வசூல் பண்ணும்? எல்லாத்தையும் தான் வசூல் பண்ணும். அவன் ஹராமான சம்பாத்தியத்தில் இருந்தாலும் ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்தாலும் எந்த மாதிரியான வருமானம் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஜக்காத்தை வசூல் பண்ணி தானே ஆகணும். அப்போ அந்த ஹராமானதை வாங்கி தானே நம்ம ஏழைகளுக்கு கொடுக்குறோம். ஒருத்தன் ஹராமாக சம்பாரித்து கோடி ரூபா வச்சுருக்கிறான், அந்த கோடி ரூபாய்க்கு 2.5 லட்ச ரூபா கொடுறான்னு கேட்டு வாங்கி தானே அரசாங்கம் கண்டிப்பாக வாங்கணுமே. அப்போ ஹராமான வருமானம் உனக்கு வந்ததுனால அந்த அவன்கிட்ட வரக்கூடிய வரியை, ஜக்காத் வரியை விட்டுடலாமா? வாங்கணும். வாங்கத்தான் இஸ்லாமிய அரசாங்கத்தில் என்ன செய்யணதை வாங்கி ஏழை மக்களுக்கு செலவழிக்கிறோம். அது பாவமா? அது பாவம் கிடையாது. இப்படியாக நிறைய இருக்கிறது. மார்க்க சட்டத்தில் என்ன இருக்கிறது? நிறைய இருக்கிறது. இது தப்பு கிடையாது. வட்டி வாங்கினா அவனோட, அது மாதிரி என் தகப்பனார் வட்டி வாங்கி மொத்தா போயிட்டார், பல கோடி சொத்து இருக்குது, மகன்கிற முறையில் எனக்கு வாரிசு முறையில் வந்தால் எனக்கு அது குற்றம் ஆகாது. அந்த வட்டி வாங்கின குற்றம் என் தகப்பனார் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் அந்த சொத்துக்கெல்லாம் எனக்கு வட்டிங்கிற அடிப்படையில் வரல, எங்கள் வாப்பா சொத்து பிள்ளைக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். வாரிசு முறையில் வருகிறது. வாரிசு முறையில் வந்தால் வாங்கி கொள்ளலாம், அன்பளிப்பாக வந்தால் வாங்கி கொள்ளலாம், விலை கொடுத்து வாங்கினால் வாங்கி கொள்ளலாம். இது மார்க்கத்தில் தடை இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு அடிப்படை. அதே நேரத்தில் ஒருத்தன் வரதட்சணை வாங்கினான்னு வைங்க, வரதட்சணையாக ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டான். வாங்கிட்டு அடுத்த நாள் என்ன செய்கிறோம், எனக்கு ஒரு 10,000 ரூபா கடன் கொடுப்பான்னு கேட்குறோம். 10,000 ரூபா கடன் தர்றான், அல்ல 10,000 ரூபா நன்கொடையா சும்மா கொடுறான்னு கேட்குறோம். அந்த 1 லட்ச ரூபாயில் தர்றான். இது வாங்கலாம்னு வாங்கலாம், தப்பு கிடையாது. ஏன்? வரதட்சணை வாங்கினா அவன் குட்டுறோம், அவங்ககிட்ட இருந்து கடனாகவும் அன்பளிப்பாகவும் நம்ம வாங்குவது தப்பு கிடையாது. இங்கே நம்ம என்னத்தை தப்புங்கிறோம்னு கேட்டால், அந்த வரதட்சணை காசு நமக்கு ஹராமுங்கிற அடிப்படையில் நம்ம சொல்லவே இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், ஒரு சபை, அந்த சபையில் கெட்ட காரியம் நடக்கிறது, அதுக்கு நீ போகக்கூடாது, அவ்வளோதான். அந்த உணவு ஹராம் என்பதற்காக நம்ம அதை தவிர்க்கலை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக வீட்டுக்கு போனாங்கல்ல, விருந்து தானே கொடுத்தாங்க, அதையும் புறக்கணித்தாங்க. விருந்து ஹராம்னு அர்த்தமா? விருந்து ஹராம் இல்லை, அந்த இடம் நல்லா இல்லை, அந்த இடத்தில் மார்க்க விரோதமானது இருக்கிறது, அதுக்காக புறக்கணிச்சாங்களே தவிர ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய சாப்பாடு ஹராமான சாப்பாடு என்பதற்காக புறக்கணிச்சாங்க இல்லை. அப்போ சாப்பாடு ஹலாலான முறையில் இருந்தால் கூட அந்த சபையில் பிதத்து அனாச்சாரம் நடக்குமையானால் அந்த சபைக்கு போகிறது தப்பு என்பதற்கு தான் புறக்கணிக்கிறோம். அப்படி இல்லாமல் அவங்க அந்த வரதட்சணையாக வாங்கின பணத்தில் இருந்து எனக்கு ஒரு 50,000 ரூபா கொடுத்து விட்டார்களே ஆனால் அன்பளிப்பாக நான் விரும்பினால் வாங்கி கொள்ளலாம். வரதட்சணை வாங்கின குற்றம் அவனுக்கு வரும், நான் 50,000 ரூபா அவன்கிட்ட வாங்கினதுனால எனக்கு எந்த பாவம் வராது, நான் சபையில் இருக்கவில்லை. அப்போ தீமை நடக்கும் சபைக்கு போகக்கூடாது என்பது ஒரு விஷயம். அது ஹலாலான சாப்பாடே போடுறாங்க, நான் என்ன செய்கிறேன், அவன் வரதட்சணைலாம் வாங்கலை, சொந்த காசில் விருந்து போடுறான். விருந்து போட்டு பாட்டு கச்சேரி, டான்ஸு, கூத்தெல்லாம் வைக்கிறான் கல்யாணத்தில். இப்போ அந்த உணவு ஹலாலா இல்லையா? வரதட்சணை வாங்கலை, அவன் வீட்டு காசு, சுத்தமான அக்மார்க்கு ஹலாலான வருமானம் தான் அவனுக்கு இருக்குது. அப்படியான ஒரு வருமானத்தில் விருந்து வைத்து அதோடு என்ன செய்கிறான்னு கேட்டால் ஆடல் பாடல்லாம் வைக்கிறான்.
அல்லது அந்த விருந்தோடு சேர்த்து மதுபானங்களையும் தனியாக வேணுங்கிற ஆளுக்கு குடிச்சிக்கிறலான்னு சொல்லி பரிமாறுகிறான்னு சொன்னால் இதை நம்ம புறக்கணிப்போம். எதுக்கு புறக்கணிக்கிறோம்? உணவு ஹராமுங்கிறக்க புறக்கணிக்கிறோம். உணவு தான் ஹலாலான காசு தானே, அது சொந்த காசுல பண்ணுறான், அவன் பிரியாணி தானே போடுறான், தப்பு கிடையாது. உணவு ஹலால் தான். அந்த இடத்துக்கு நான் போக முடியல, அந்த இடத்தில் தப்பு நடக்கிறது. அந்த சபையில் என்ன நடக்கிறது? ஆடல் நடக்குது, பாடல் நடக்குது, இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் உட்கார்ந்துருந்தால் அதை பார்த்து கொண்டால் நம்ம தடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தடுக்க கடமைப்பட்டோம் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தால் இதனால் வேணாங்கிறோம். வரதட்சணை வாங்குகிற கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அந்த கல்யாணத்தை ஒட்டி வரதட்சணை வாங்கப்பட்டதுனால அதில் கலந்து கொண்டால் கல்யாணத்தை ஆதரிக்கிற மாதிரி வரதட்சணை நம்ம ஆதரிக்கிறோம் என்கிற ஒரு அர்த்தம் வந்துவிடும். அந்த வரதட்சணை கல்யாணம் வாங்கினவன் வீட்டிலேயே போய் ஒரு 2 நாள் கழிச்சு அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் ஒரு காப்பி போட்டு வச்சா நீ குடிச்சிட்டு வரலாம். நீ வரதட்சணை வாங்கின ஒரு ஆள், உன்னுடைய காப்பியை நான் குடிக்க மாட்டேன்னு சொல்ல தேவையில்லை. வரதட்சணை அந்த சபையோடு முடிந்து விட்டது. அப்போ சபைகளை புறக்கணித்தல் என்பதற்கு தனி சட்டம், பொருள்களை புறக்கணித்தல் என்பதற்கு தனி சட்டம். இந்த ஒரு வேறுபாட்டினால தான் என்ன செய்கிறோம்? வரதட்சணை கல்யாணத்துக்கு போகாதீங்க, பிதத்து கல்யாணத்துக்கு போகாதீங்க, அனாச்சாரம் நடக்கிற கல்யாணத்துக்கு போகாதீங்க. அங்கே நடக்கிற உணவு ஹராம் என்பதற்காக அல்ல, அந்த சபை ஹராமாக இருக்கிறது, அந்த சபை பிதத்தாக இருக்கிறது, அந்த சபையில் மார்க்கம் தடுத்த காரியங்கள் நடக்கிறது என்பதற்காக புறக்கணி. சபையை புறக்கணிக்கிற காரணத்தினால அந்த பொருளை புறக்கணித்தல் என்ற அர்த்தம் வராது. இதான் ரசூல்லா மக வீட்டில் போயிட்டு திரும்பி வந்ததுக்குரிய காரணம். இது அடிப்படையில் நம்ம சொல்கிறோம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இது குறித்து விரிவாக நம்ம onlinepage.com நினைஞ்சிருக்கிறோம், விரிவான ஒரு ஆர்டிக்கல் கூட போட்டிருக்கிறோம். நீங்கள் என்ன செய்யலாம், அதையும் கூடுதலாக தெரிந்து கொள்ளலாம்.